1 கப் அளவு பாசி பருப்பு எடுத்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாசி பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிக்கோங்க. திரிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலையும் அதோட ஒன்றா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற நெய் கூட இந்த வெள்ளை பாகை வடிகட்டி ஊற்றிட்டு பருப்பு பொடியை இதில் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கட்டி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை கலந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கிளறி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான திரட்டிப்பால் அல்வா தயார்.